குருச்சரணம். இதை பார்க்கின்ற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஒரு அதிசய கணபதி பற்றி இப்போ பேச போகிறேன். ஏன்னா நம்ம இதை பற்றி ஓட தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்றைக்காவது நீங்கள் அந்த பக்கம் போகிறப்ப அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால தான் இப்பப்போ சின்ன சின்ன கோயில்களை பற்றியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நகரும் கணபதி அப்படின்னு ஒன்று எங்கன்னா பெங்களூர் டு மைசூர் போகிற வழியில் அங்கே வந்து என்னென்னா மேலக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. மாண்டியாவுக்கு பக்கத்தில் மேலக்கோட்டைங்கிற இடத்துல செல்வ நாராயண சுவாமிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே அது வந்து என்ன விஷ்ணு கோயில். அதுக்கு எதிர்த்த மாதிரிலேயே என்ன வச்சுருக்காங்கன்னா பெரிய கணபதி 12 to 15 அடியில் இருக்காராம். இல்லை, அவருடைய அகலமும் நீளமும் ரொம்ப ஜாஸ்தி. 8 to 10 அடி அகலம், 10 அடி அகலம், 12 to 15 அடி உயரம்னா நீங்களே பார்த்துக்கோங்க அது எப்படி போய் எவ்வளோ பெரிய கணபதின்ட்டு. இந்த கணபதியுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஏகசிலா கணபதிங்கிறாங்க. ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு வந்து வடக்கு நோக்கி தான் வச்சாங்க. ஆனால் அவருடைய நிழல் வந்து அந்த இடத்துல அப்படி விழுந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் மாறிக்கிட்டே வருது. அதாவது மில்லிமீட்டராக வந்து அவர் அப்படி மாறிக்கிட்டு இருக்காரு, இடம் மாறிக்கிட்டே இருக்காருங்கிறது அது கண்ணுக்கு தெரியாமல் மாறிட்டுருக்காரு. எப்போ அந்த நிழல் வந்து இப்போ அவர் வடக்கை பார்த்து இருக்கார், வடக்கை பார்த்து இது வடக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்குக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவார், கிழக்குக்கு அப்புறம் தெற்குக்கு வருவார், தெற்குக்கு அப்புறம் மேற்குக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு அதிசயமான விநாயகர். அதுவும் ஒரு விஷ்ணு கோயிலில் விநாயகர் இருக்கிறதுல ஆச்சரியமான விஷயம். அப்படி ஒரு விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் அது ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. ராஜகோபுரத்தை கட்டுறப்ப அது எழுந்து வந்துச்சு, ராஜகோபுரம் கட்ட முடியல. காரணம் என்ன, இந்த விநாயகருக்கு அவங்க என்ன பண்ணலையா, பூஜை பண்ணாமல் மறந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் இவருக்கு வந்து பெரிய பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டு நல்ல விதமாக அந்த கோயிலை முடிச்சிருக்காங்க. இது ராமானுஜர் வந்து இதை வச்சதா ஐதீகம் இருக்குது இந்த விநாயகரை. அதனால் அவரை நினைத்துக்கவாது செய்யுங்க, அவ்வளோதானே. நம்ம எல்லோரும் உடனே மாண்டியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மேலக்கோட்டைக்கு நம்மளால் போக முடியாட்டாலும் மேலக்கோட்டை கணேசா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படி வேண்டிக்கலாமே. எதையுமே நம்ம அதைத்தான் செய்ய முடியாது. நீங்கள் சும்மா இமேஜினேஷனில் ஒரு 15 அடி இங்கிட்டு ஒரு 10 அடி பெரிய விநாயகர், ஏன்னா மேலக்கோட்டை கணேசா அப்படியே அவரை கூப்பிட்டுக்கிறோம். ஏன்னா ஏகசிலா கணேசானும் கூப்பிடலாம். கூப்பிட்டுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு எத்தனை தடவை 12 தடவை சொல்லிவிட்டு அவரை வந்து வேண்டிக்கோங்க. நிச்சயம் காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு தடவை போய் பார்க்கலாம், நானும் போய் பார்க்கலாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் எடுக்கலாம். பாய்.